போகக்கூடாது என்பதற்கு இந்த வசனம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காமன் சென்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லுவது சிறிய பிராயத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு நேரம் கொடுப்பது தவறல்ல. ஃபேனை கொஞ்சம் போடுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே இருக்கு, ஹவுஸ் மேட்சஸ் இருக்கு, ஃபுட்பால் விளையாடுவீங்க, கேர்ள்ஸ் டென்னிஸ் கார்டு விளையாடுவீங்க, இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா ஒரு ஏஜ் இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டின பிறகு நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சீரியஸ் எடுக்காம இருக்க நல்லது. நான் டோர்னமெண்ட்ல நான் பங்கெடுக்கணும், நான் ஸ்டேட் பிளேயரா மாறணும், நான் நேஷனல் பிளேயரா மாறணும் இப்படின்னு போனா மீட்டிங் போக முடியாது, சரியா படிக்க முடியாது. டோர்னமெண்ட்ல போய் லாட்ஜில் தங்குவீங்க, அங்க கூட இருக்கிற பாய்ஸ், கூட இருக்கிற டீம்மேட்ஸ் ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க பேசுற பேச்சு, போற இடம், ஃப்ரீ டைம்ல செய்யற தவறு, இதுக்கு நடுவில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கணும். அதனால இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு வாலிபனுக்கு இது தேவையில்லாத ஒரு காரியம். அதே போல ஸ்போர்ட்ஸ் பார்க்கிறது, கிரிக்கெட் பார்க்கிறது, இதெல்லாம் எப்படி சொல்றது, ஆண்டவருடைய, நான் சொன்ன தெரியுமா, அதாவது இயேசுடைய வருகைக்காக டைம் வேஸ்ட் பண்ற தந்திரங்கள். ஒரு கதை இருக்கு, உண்மையா தவிர பொய்யான்னு தெரியல. பாகிஸ்தான்ல ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது, தூக்கு மாட்ட போறாங்க. பொதுவாக தூக்கு மாட்டும் போது 10 நிமிஷம் டைம் முன்னாடி உனக்கு ஏதாவது லாஸ்ட் விஷ், கடைசி வேண்டுகோள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மனுஷனையும் கேட்டாங்க, கடைசி வேண்டுகோள். ஆமா, என்ன, எனக்கு ஒரு ஹார்மோனியம் வாசிக்கணும் அப்படின்னாரு. உடனே ஹார்மோனியம் கொண்டு வந்தாங்க. அவர் வாசிக்க ஆரம்பிச்சு அவருடைய விரல் அப்படியே பறக்குது பாருங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அவருக்கு தூக்கு மாட்ட வேண்டிய டைம் தாண்டிடுச்சு. டைம் தாண்டிச்சுன்னா தூக்கு மாட்ட முடியாது, ரூல்ஸ் படி. அவரை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுபோல இயேசுடைய வருகை வந்துட்டு போயிட்டார், அவ்வளவுதான். அந்த டைம் தாண்டதுக்கா பிசாசு தந்திரமா உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்றதுக்கான சில, இதுல என்ன தப்பு, இது ஒரு பாவமா அப்படின்னு சில பாவமில்லாத பாவங்களை உங்களுக்கு முன்னாடி வைப்பான். ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி அதை பார்த்து 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 இயேசு வந்துட்டு போயிடுவார், அப்புறம் பார்க்க மாட்டீங்க. இயேசு வந்துட்டு போற பிறகு டிவி பார்க்கல, என்ன தப்பு, நெஃபேக்கு அனுப்புவீங்களா? உங்களுக்கே தெரியும் என்ன தப்புன்னு. அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு பையன் கிரிக்கெட் பைத்தியமா இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் அவர்கிட்ட கேட்டாராம், கிரிக்கெட்ல எத்தனை ஸ்டம்ப் இருக்கு அப்படின்னு. 6 ஸ்டம்ப் இருக்கு. ஒரு ஓவர்ல எத்தனை பால் இருக்கு அப்படின்னு. 6 பால் இருக்கு. மேக்சிமம் ஒரு பால் எத்தனை ரன்ஸ் அடிக்க முடியும்? 6 ரன். கிரிக்கெட்ல 666 இருக்கு அப்படின்னாரு. அதுல இருந்து நிறுத்திட்டார் அவர். அடுத்த கேள்வி, ஸ்கூல்ல டான்ஸ் ப்ரோக்ராம் சேருகிறது தப்பா? கண்டிப்பா தப்பு தான். தயவு செய்து அப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடாதீங்க, டான்ஸ் பண்ணாதீங்க, அதை பார்க்கவும் செய்யாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய மனசை தீட்டுப்படுத்தும். அங்க இருக்கிற அட்மாஸ்பியர், சூழ்நிலை, அதெல்லாம் லௌகிகமானது, அது கிறிஸ்துவின் சிந்தைக்கு அந்நியமானது. கேர்ள்ஸ் கூட கடைசி வரையும் ஃப்ரெண்டாவே இருக்க முடியாதா? இது அதாவது இப்படி சொல்றேன், நான் நேற்று ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். ஒரு பாய் ஒரு கேர்ள் பழகும் போது நெருப்பும் பஞ்சியும் பழகிற மாதிரி. என்னைக்கு தீ பிடிக்கும் சொல்ல முடியாது, தீ பிடிச்சது போச்சு. அதனால இதுக்கு நான் சரி பழகலாம் பழகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய மைண்டில் என்ன நடக்குது, ஒரு பாயும் கேர்ளும் பேசினா இட்ஸ் நாட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்றது இல்லை, அதுல கம்யூனிகேஷன் இருக்கு. வேற ட்ரெஸ் ஒரு கம்யூனிகேஷன், போடுற ட்ரெஸ் சில பாஷைகளை பேசும். நம்முடைய வாய் வார்த்தைகளை சொல்லும் போது நம்ம முகத்துல சில பாஷைகள் இருக்கு, கண் பார்வையில சில பாஷைகள் இருக்கு. அதெல்லாம் அடுத்த ஆள்கிட்ட பேசும்போது சில செய்திகள், வார்த்தைகளை தவிர பல செய்திகள் போயிட்டே இருக்கும். அது ரிட்டர்ன் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அது வேற மாதிரி ஆகும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதுல பழகலாமா, கடைசி வரைக்கும் இருக்கலாமா, அதெல்லாம் உங்களை பொறுத்து. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக, நெருப்பும் பஞ்சியை போலதான், அதை மைண்டில் வச்சுட்டு பழகுங்க.